இது விஜயானந்த் தமிழ் இன்வெஸ்டர் அகாடமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டோஜி கேண்டிலை பற்றி பார்க்க போகிறோம். டோஜியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்? ஒரு லாங் அப்பர் அண்டு லோயர் விக் வச்சுருக்கோம். சென்டரில் ஒரு லைன் இருக்கும். அந்த லைன் வந்து ஓப்பனிங் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகி க்ளோசிங் ப்ரைஸ் எல்லாம் ரெண்டுமே அதாக தான் இருக்கும். அதுதான் அதோட ஸ்ட்ரக்சரு. டோஜிலே 3 டைப்ஸ் இருக்குது. லாங் லெக்டு டோஜி, ட்ராகன் ஃப்ளை டோஜி, கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு இருக்குது. இப்போ டோஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, பெரிய அப்பர் வீக் இருக்குது, கீழே ஒரு பெரிய லோயர் வீக் இருக்குது. ஆனால் பாடி எப்படி இருக்கும்? 100 ரூபாயில் ஓப்பன் ஆன ப்ரைஸு 150 ரூபா வரைக்கும் போயிட்டு மறுபடியும் 50 ரூபா வந்துடுது. ஆனால் க்ளோசிங் வைக்கும் போது மட்டும் மறுபடியும் அதே ஸ்டார்ட் பண்ண அதே 100 ரூபாயில் வந்து க்ளோஸ் ஆகுது. அப்போது ப்ரைஸு ஓப்பனிங் ப்ரைஸு க்ளோசிங் ப்ரைஸு சேமாக இருக்குது. இதே அப்படின்னா என்ன அர்த்தம்? பையர்ஸும் கண்ட்ரோலில் இல்லை, செல்லர்ஸும் கண்ட்ரோலில் இல்லை. அப்போது 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க. 2 பேரும் ஈக்குவலாக இருக்கும்போது நாம் வெயிட் பண்ணணும். எது வரைக்கும் வெயிட் பண்ணணும்? நெக்ஸ்ட்டு கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இப்போ லாங் லெக் டோஜி பற்றி பார்க்கலாம். பெரிய வீக் ஆனால் ஓப்பனிங் ப்ரைஸ் அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் ஒன்றா இருக்கும். மிடில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவலாக இருக்காங்க. ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே க்ளோசிங் ஆகிடும்னு சொல்லியிருக்கோம். இப்போ அதை நம்ம லாங் லெக் டோஜின்னு சொல்லலாம். இப்போது லாங் லெக் டோஜி ரூல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். மார்க்கெட்டில் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் ஈக்குவலாக இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டிலுக்காக நம்ம வெயிட் பண்ணணும். இப்போது நெக்ஸ்ட்டு கேண்டில் புல்லிஷ் கேண்டிலாக வருது அப்போன்னா நம்ம என்ன பண்ணணும்? பை பண்ணணும். இல்லை நெக்ஸ்ட்டு கேண்டில் பியரிஷாக வந்துச்சு அப்படின்னா செல் பண்ணணும். செகண்ட் ரூலு, ஒரு சப்போர்ட்டு அண்டு ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் அந்த சப்போர்ட்டில் ஒரு லாங் லெக் டோஜி கரெக்டாக ஃபார்ம் ஆச்சுன்னா செல்லர்ஸ்லாம் அவங்க ப்ராஃபிட்டை புக் பண்ணியிருப்பாங்க. இப்போது பையர்ஸ் கண்ட்ரோலில் இருப்பாங்க. ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் இருக்குது அப்படின்னா பையர்ஸ்லாம் ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க, செல்லர்ஸ்லாம் கண்ட்ரோலில் ஆவாங்க. ஸோ அந்த இடத்துல நெக்ஸ்ட்டு கேண்டிலுக்காக வெயிட் பண்ண வேணாம். நெக்ஸ்ட்டு ட்ராகன் ஃப்ளை டோஜின்னா என்னென்னு பார்க்கலாம். கீழே பெரிய விக்கு, மேலே போய் க்ளோஸ் வைக்கும். மார்க்கெட் முடிஞ்ச வரைக்கும் கீழே வரும், மறுபடியும் மேலேயே போய் ஓப்பனிங் ப்ரைஸ்லேயே க்ளோஸ் ஆகிடும். தென் அதை நம்ம ட்ராகன் ஃப்ளை டோஜின்னு சொல்கிறோம். இது ட்ரெண்ட் ரிவர்சல்னு குறிக்கும். செல்லர்ஸ் வந்து பையர்ஸை டாமினேட் பண்ணுறாங்க, செல்லர்ஸ் இருக்காங்க, பையர்ஸ் வர போகிறாங்கன்னு காட்டுறது ட்ராகன் ஃப்ளை டோஜி. இப்போ மார்க்கெட் செல் ட்ரெண்டில் இருக்குது, பை ட்ரெண்டில் மாறப்போகுதுன்னு சொல்கிறது ட்ராகன் ஃப்ளை டோஜி தான். தேர்ட் ரூலு, ஒரு ட்ராகன் ஃப்ளை டோஜி ரெசிஸ்டண்ட்டில் ஃபார்ம் ஆகுது, அது வேலிட் கிடையாது. ட்ராகன் ஃப்ளை சப்போர்ட்டில் மட்டும்தான் வேலிட். ட்ராகன் ஃப்ளை டோஜி ரூல்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வெயிட் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு கேண்டில் வரைக்கும். நெக்ஸ்ட்டு ட்ராகன் ஃப்ளை டோஜி சப்போர்ட் கிட்ட ஃபார்ம் ஆனால் பை என்ட்ரி இமீடியட்டாக எடுக்கலாம். இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து பொசிஷனை கவர் பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு இண்டிகேட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு கிரேவ் ஸ்டோன் டோஜினா என்னென்னு பார்க்க போகிறோம். இப்போது ட்ராகன் ஃப்ளை டோஜியில் வரைக்கும் மேலே வந்து ஒரு லைன் இருக்கும், கீழே பெரிய வீக் இருக்கும். அதுக்கு அதே ஆப்போசிட்டில் கிரேவ் ஸ்டோன்னா மேலே பெரிய வீக் இருக்கும், கீழே ஒரு லைன் இருக்கும். அதுதான் நம்ம கிரேவ் ஸ்டோன் டோஜின்னு சொல்லுவோம். இப்போது மார்க்கெட் கீழேருந்து மேலே போயிருக்கு. மேலே போயிட்ட பிறகு ரெசிஸ்டண்ட்டில் ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. நான் நெக்ஸ்ட் கேண்டில் வரைக்கும் வெயிட் பண்ண அவசியம் இல்லை. ஏன்னா இது செகண்ட் ரூல் படி ரெசிஸ்டன்ட் கிட்ட கிரேவ் ஸ்டோன் டோஜி ஃபார்ம் ஆகிருக்கு. அதனால் இம்மீடியட்டாக செல் என்ட்ரி எடுக்கலாம். இதுதான் 3 டைப்ஸ் ஆஃப் டோஜியோட ஸ்ட்ரக்சர் அண்ட் ரூல்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் ஷூட்டிங் ஸ்டார், ஹேமர், ஹேங்கிங் மேன் கேண்டில் இது 3 நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.